அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். அனைவரும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் சிறந்த மகிழ்ச்சியோடும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த ஆசை, நியாயமான ஆசை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 8ஆம் பாகமும் 12ஆம் பாகமும் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். ஒரு ஜாதகருக்கு இந்த 8ஆம் பாகமும் 12ஆம் பாகமும் தொடர்பு பெற்று இந்த 8ஆம் பாகத்துடைய தசை புத்தி இல்லை 12ஆம் பாகத்துடைய தசை புத்தி நடந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையே இருட்டாயிடும். அவரால் அந்த வாழ்க்கையிலிருந்து மீளவே முடியாது. அது 8ஆம் பாகம் 12ஆம் பாகம் எந்த பாகமாக வருகிறதோ அந்த அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை புரட்டி போடக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அதனால் எக்காரத்தை கொண்டு இந்த 8ஆம் பாகமும் 12ஆம் பாகமும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு பெறக்கூடாது. அப்படி தொடர்பு பெற்று அது தசாபத்தி நடக்குதுன்னா அந்த வாழ்க்கை அவருக்கு இருட்டு தான். கருத்தில் கொள்ளுங்க. அதை பற்றி தான் சிறு விளக்கம் சொல்ல போகிறேன். இந்த 12ஆம் பாகம் என்பது 8ஆம் பாகத்துக்கு சாதகமான பாகம் என்பது கிடையாது. லக்னத்துக்கு மிகவும் பிரச்சனைகளை தரும் பாகமாக உள்ளது. எனவே 8ஆம் பாகமும் 12ஆம் பாகத்துடன் தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகருக்கு விபத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் செயலிழக்க நேரிடும். அதே போல் அந்த ஜாதகர் எந்த ஒரு செயல் செய்தாலும், இப்போ தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது நஷ்டமாக முடியும். அரசாங்கத்தை வேலை செய்தாலும் அவப்பேறுகள் அவருக்கு ஏற்படும். அதே போல் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு. மேலும் ஜாதகருக்கு எதிர்பாராத விதமான திடீர் என்ற உடல் உறுப்புகள் மற்றும் மூளை செயலிழப்பது, வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவது, அதிகமான வட்டியுடன் கூடிய கடனை திருப்பி செலுத்தாத மனம் சஞ்சலிப்பது, மறைமுக எதிரிகள் சமாளிக்க முடியாமல் திணறுதல், மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல், ஊரை விட்டு துரத்துதல், ஊரை விட்டு குடும்பத்தோடு வெளியேறுதல் போன்ற பிரச்சனைகளாக ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு. கருத்தில் கொள்ளுங்க. இது 8ஆம் பாகம் 12ஆம் பாகமும் ஒரு ஜாதகருக்கு தொடர்பு கொண்டால் அது பெரும் பிரச்சனையை கொடுக்கும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.